ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான். 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூன் மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு பொறுமையாக இருக்கிற யாருன்னா நீங்கள் தான். ஆனால் போராட்டத்தை சந்திக்கிறது யாருன்னா நீங்கள் தான். ரொம்ப பொறுமைக்கு எல்லாம் உண்டும்பாங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய போராட்டங்களை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ராகு 1.5 வருஷமாக அவர் கொடுத்தாரு. இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து ஜென்மத்தில் அமர்ந்து நீங்கள் வேகமாக இயங்கினவங்கள அப்படியே நிதானமாக இயக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கூட இருக்க எல்லாருடைய சுய ரூபத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. நட்புனா என்ன, உறவுனா என்ன, பாசம்னா என்ன, பந்தம்னா என்ன, இவங்களோட ரியாலிட்டி என்னங்கிறத உங்களை புரிய வைக்காரு. அதாவது ராசியில் உட்கார்ந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்காரு பார்த்தீங்களா, அது வேற லெவலு. உங்களுடைய முயற்சியில் எவ்வளோ தூரம் தடை ஏற்படுமோ அந்தளவுக்கு தடை ஏற்படுது. அதுக்கு சூழ்ச்சி எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒட்டச்சு தெரித்து பறக்க விட்டு ஜெட்டு வேகத்தில் பறக்க போகிறீங்க. உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய ஆக்கம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான வருடம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நடக்கும். சரியா? நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் இந்த 2026 தொடங்கும் போதே முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய தொல்லைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகிடும். அதற்கு நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கணும். நான் சொல்கிற வழிபாடையும் சேர்த்து பண்ணுங்கள். லைஃப் உண்மையிலே சூப்பராக. இப்போ கிட்டத்தட்ட நம்ம மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பட்ட பாடு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2022 எண்டுலேருந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க நிறையா பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிரச்சனை இல்லாமல் வாழவே இல்லை. ஓகே, புனர்பூசம் சான்ஸே இல்லை. ஏன்னா புனர்பூச ராசி நம்ம கடகராசியோட புனர்பூச நட்சத்திரத்தையும் பாதிப்பு ஏற்படுத்துது, இங்கிட்டு புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பாதிப்பு வருது. புரியுது உங்களுக்கு? கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் உங்களால் சில லாக் ஆகிருப்பாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மீன ராசியில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க கடகராசியில் ஒரு ஆள் இருக்காங்களா மட்டும் பாருங்கள். அது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா எக்ஸாக்டாக புனர்பூச நட்சத்திரம் பாதிப்பு அடையும். பூச நட்சத்திரமும் பாதிப்பு இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் உள்ளே இருக்காங்கிறத சொல்லுவோம். உங்கள் வீட்டில் உங்களுடைய உறவுகளில் இருக்காங்கன்னா ஆமாங்க, என்ன மாதிரியே அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பேசவே முடியல, எதையுமே உங்களால் பேச முடியல, நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரியாலிட்டியாக ரிலீஸ். அது எப்படி? நான் சொல்கிறது கோச்சார பலன்களை, அதையும் நான் திரும்ப சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான்
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கார். எப்போ வரையும்? கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் வரையும். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். தெரியுங்களா உங்களுக்கு? அவருடைய வில் பவரே அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து அவர் பார்க்காரு பாருங்க, டேரெக்டாக உங்களையும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து 11ஆம் இடத்தையும், அப்புறம் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ நிறைய மாற்றம், பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. கவலையே பட வேண்டாம். சரியா? இதில் நீங்கள் நிறைய நன்மைகளை அடைவீங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம மீன ராசிக்காரங்களுடைய பெரிய மைனஸ் என்ன விஷயத்தில் மைனஸ் வருதுன்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, லைஃப் பார்ட்னர், இந்த ரெண்டுமே பிரச்சனை தான். லைஃப் பார்ட்னர் பிரச்சனை. லைஃப் பார்ட்னர் காதல் பண்ணி லைஃப் பார்ட்னர். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே உங்களுடைய திறமையை, எங்கே நீங்கள் உங்களுடைய உண்மையான வலிமையை பல பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற குருவாக இருந்த நீங்கள் உங்களுக்கு சின்ன பையங்கள்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மாட்டினீங்கன்னா, பொதுவாகவே காதலில் உழம்போது. எதற்காக காதலில் உழம்போ மாட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்தேன். முதல் விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி யாருன்னா செவ்வாய். அவர் எங்கே நீச்சமடைகிறாருன்னா 5ல். ஓகேவா? உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக டைரெக்டாக 7ஆம் இடத்ததிபதி யார், களத்திரகாரகன் யாருன்னா புதன். அவர் எங்கே? உங்கள் ராசியில நீச்சமடைகிறார். ஸோ அப்போ காதலில் விழுந்து நிறையா எதிர்பார்ப்போடு போய் கல்யாணம் முடிச்சுட்டு லைஃப்பில் கஷ்டப்படுறது நீங்கள் தான். உங்களுடைய எதிர்பாலித்தவர்கள் உங்களை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்திட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் மாற்ற அந்த மரண வேதை தான் உங்கள் லைஃப்பில் வேலையில் இழக்கிறீங்க, தொழிலை இழக்கிறீங்க, பொருளாதாரத்தை இழக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் இழக்கிறதுக்கு மெயின் காரணமே தான். அப்போ நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். தயவு செய்து நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். நட்பு வேண்டாம் நான் சொல்ல, நட்பே வேண்டாம்னு சொல்லலை. நண்பர்களில் ஃபில்டர் பண்ணி நட்பு வச்சுக்கோங்க. எந்த உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குமோ அதை ஃபில்டர் பண்ணுங்கள். ஒட்டின உறவெல்லாம் உறவல்ல. எப்படி? கூட சுற்றுற உறவெல்லாம் நட்பு அல்ல. அது உண்மையான நட்பு. சொல்லுவாங்கல்ல, துன்பம் வரும்பொழுது கூட இருக்கிற உறவில் அந்த நட்பில் உண்மையை கண்டுபிடிக்க முடியுமாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் கூட வச்சுக்கோங்க. அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாதவங்களாம் டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். இந்த 2026 பல அனாவசியமான உறவுகளை, அனாவசியமான நட்புகளை கழிக்க வேண்டிய காலம், அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான காலம். கவலைப்பட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2026 பொருளாதாரம், மன மகிழ்ச்சி, மன நிம்மதி, மன அழுத்தம் எல்லாமே காணாமல், மன மகிழ்ச்சி உறுதியாக உண்டு, மன அழுத்தம் காணாமல் போயிடும். பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனை காணாமல் போயிடும், பொருளாதாரம் ஏற்றத்தை சந்திக்கும். கடன் சுமையிலிருந்து மீள போகிறீங்க, கடன் பிரச்சனை தப்பிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. அப்படின்னா நம்முடைய மீனராசி என்பர்கள் இந்த 2026 ஆரம்பத்தில் ஒரே லெட்டர் எழுதுங்க. என்ன எழுதுனா, இந்த வருடம் எனக்கான வருடம், என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வருடம், பிறருக்காகவோ பிறருடைய நலனுக்காகவோ பிறருடைய குடும்ப விஷயங்களையும் தலையிட மாட்டேன், நான் நானாக இருக்க போகிறேன்னு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எழுதிட்டு அதை மட்டும் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சிறப்பாக வாழக்கூடிய ஒரு சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்கிறது உறுதி. நம்முடைய மீனராசி என்பர்கள் நான் சொன்ன அத்தனை விதமான மகிழ்ச்சிகளையும் பரிபூர்ண ஆற்றலுடன் யார்கிட்ட பெற்றுக்கலாம்னா நம்முடைய மதுரை மீனாட்சியை போய் பாருங்கள். அம்மாவை போய் பாருங்கள். மதுரை மீனாட்சியை போய் பார்த்து, தாயே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு, நீதாம்மா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். டெவலப்மெண்ட் லைஃப் செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்து ஜூனுக்குள்ளே ஒரு தடவையும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு தடவையும் நீ கட்டாயமாக மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும். அதே போல் காலையில் எழுந்திரிச்சனே மதுரை ஆளும் மீனாட்சி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பா என்று நீங்கள் மனசார எப்படி கும்பிடுவீங்களோ உங்களுடைய ஸ்ட்ராங்கில் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கட்டாயமாக மதுரை மீனாட்சி அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த
உங்களுடைய முழு மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோல் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.